எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது நல்லதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் ஆட்சியில இருந்து இல்லாம ஆக்குனது காரணம் எம்ஜிஆர் தான். ஆனா அவர் அப்படி சொல்றாரு, திராவிடம்ங்கிறதே ஒரு பிரிவினவாதம், ஆன்டி நேஷனல், தேச துரோகம் அப்படின்னு பார்த்த காலகட்டம். ஆனால் திராவிடம்ங்கிற அந்த கான்செப்டை தாண்டி அவங்களால போக முடியல. அந்த கோட்டையை பெரியார், அண்ணா, கலைஞர் போட்டு வச்சுட்டாங்க. அது இப்ப இன்னைக்கு ஆர்.என். ரவியை பத்தி அன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த ஆளுநர்கள் என்னென்ன பண்ணுவாங்க, ஆளுநர் அதிகாரம் இருக்கக்கூடாது. தான் எதற்கெல்லாம் போராடினாரோ இள வயதில் அதை தானே உட்கார்ந்து கையெழுத்து போட்டு சட்டமாக்கக்கூடிய வாய்ப்பு பேரு கலைஞர் கிடைச்சிருக்கு. இப்ப எல்லா ஜாதிக்குமே சத்திரியர் பட்டம் கொடுத்துட்டான் அரசு. வெரி குட், நீங்களும் சத்திரியர் தான். நீங்க தான் மகாபாரதத்துல வந்து சக்கரத்துக்கு இது செஞ்சீங்க. நீங்க ஆசாரி கிடையாது, விஸ்வகர்மா. கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலம், ஓமாந்தூரார், குமாரசாமி ராஜன் எல்லாருமே அரசியல்வாதிகள் தான். எல்லாருமே முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், எல்லாமே அந்த பொறுப்புகள் இருந்தவங்க தான். ஆனா இவர்கள் எல்லோரிடம் இருந்தும் கலைஞர் ஒரு தனித்துவமா வேறுபடுறார். கலைஞர் அவர்களும் அவருடைய உதவியாளர் சண்முகநாதன் அவர்களும் மெரினா பீச்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அவங்க பேசிட்டு இருக்கும்போது பீச்ல இருந்து சொல்றாரு, என்ன இருந்தாலும் ராமச்சந்திரன் நம்மளை விட்டு போயிருக்க கூடாது, போய் இப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்மள ஒரு 11 வருஷம் நம்மள ஆட்சியில் இல்லாம பண்ணிட்டாரு எம்ஜிஆர். கலைஞர் சொல்றாரு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சது நல்லதுதான். நல்லா யோசிச்சு பாருங்க. தன்னை 10 வருஷம் ஆட்சியில இருந்து இல்லாம ஆக்குனது காரணம் எம்ஜிஆர் தான். ஆனா அவர் அப்படி சொல்றாரு, இல்ல எம்ஜிஆர் நல்லதுதான் பண்ணிருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 1971 திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுது. அப்ப எம்ஜிஆர் இருக்காரு. அப்புறம் பிரிஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் 77 இருந்து 87 வரையும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. ஆனால் கலைஞர் அதை எப்படி பாக்குறாருன்னா, திமுக ஆட்சியில் இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் இல்லாத ஒரு சூழல் வந்துருச்சுங்கிறாரு. தேசிய உணர்வுங்கிறது அன்னைக்கு ரொம்ப புனிதமா பார்க்கப்பட்டது. திராவிடம்ங்கிறது அன்னைக்கு வந்து பிரிவினைவாதம். திராவிடம் பேசுறவங்க இன்னைக்கு ஆன்டி நேஷனல் எச்ராஜா சொல்றாரு இல்லைங்களா, அந்த எச்ராஜாவுக்கு முன்னோடிகள் அன்னையிலிருந்தே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் கோட்டு போட்டதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவை சாதிய நோக்கோடு பார்க்கின்ற பண்ணையார்கள், நில உடைமையாளர்கள், சாதியவாதிகள், சனாதனவாதிகள்லாம் அதிமுக ஓட்டு போட்டான் 77 இருந்து. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி போன்றவர்கள்லாம் பேசுவது சங்கி மாதிரி இருக்கு, சங் பரிவார் மாதிரி பேசுறாருங்கிறோம். இந்த ராஜேந்திர பாலாஜிக்கெல்லாம் எம்ஜிஆர் இல்ல, அதிமுக இல்லைன்னா அவர் எங்க சேர்ந்திருப்பாரு? நேரம் RSS எல்லாம் இருந்திருப்பாரு. அப்ப தமிழ்நாட்டுல அதிமுக மாதிரி RSS வலிமையா இருந்தா என்ன இருக்கும் தமிழ்நாடு? கலைஞர் யோசிச்சிருக்காருங்க. இது அதிமுக காரனுக்கு இப்படி யோசிக்க தெரியாது. கலைஞர் யோசித்தாரு. ஒரு வகையில சங்கியா இருக்கிறவன், சங்கியா மாற போனவன, இந்திய தேசியம் பேசி திராவிடத்துக்கு எதிராக போனவன அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம்னு ஏதோ நமக்குள்ளேயே இருக்க வச்சிட்டாரியா எம்ஜிஆர். எம்ஜிஆர் தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாம செஞ்சாரோ, ஒரு மாநில கட்சி வெர்சஸ் தேசிய கட்சின்னு இருந்தது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாநில கட்சி வெர்சஸ் மாநில கட்சி, திராவிட கட்சி வெர்சஸ் திராவிட கட்சி. இன்னைக்கு வரையும் ஒண்ணும் பண்ண முடியல. திராவிட கழகம் ஆட்டம் காணுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா திமுக எப்படி இருந்தது? திராவிட கழகத்தின் கொள்கை வீரியம், பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, மொழி கொள்கை எதுலையும் மாறுபடலையே, வீரியமாதானே செயல்பட்டுச்சு. அடுத்து சம்பத் பிரிஞ்சு போனாரு. அவரு வந்து எதை பிரிப்பாரு நினைச்சாங்க, திராவிடத்தை அழிப்பாரு நினைச்சாங்க. ஒண்ணும் முடியலையே. முரசொலி மாறனே எதிர்த்து நின்னாரு தென் சென்னையில, ஒண்ணும் பண்ண முடியல. அடுத்து எம்ஜிஆர் ட்ரை பண்ணாங்க, அதுவும் திராவிடத்தை அடிக்க முடியல. 91 பாமக தனிச்சு நின்னாங்க. அவர் 2005 வந்து விஜயகாந்த் வந்தாரு, 2 திராவிட கட்சியை அழிக்க போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீமான் 2011 இருந்து இப்போ வரையும் முயற்சி பண்ணிட்டு 2 திராவிடத்தை எப்படியா அழிச்சிருவேன். அப்ப இந்த நெடிய முயற்சி திராவிட எதிர்ப்புங்கிறது ஐடியாலஜிக்கலாவும் நடக்குது, பவர் பாலிடிக்ஸாவும் நடக்குது. திராவிட கட்சிகளுடைய அதிகாரத்தை உடைக்கணுங்கிற கான்செப்டும் நடக்குது. ஐடியாலஜிக்கலா திராவிடம்ங்கிறது தமிழ் உணர்வு, மொழி உணர்வு, வடவர் எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, சமூக நீதி, ஆண் பெண் இதையும் எதிர்க்கிறான். இது ரெண்டும் எதிர்க்கிற முயற்சி எப்ப இருந்து நடக்குது? 1949 இருந்து நடக்குது. அதனால இந்த திராவிடம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கட்சியா மட்டும் புரிஞ்சுக்க கூடாது. இது ஒரு கொள்கை, தத்துவம். திராவிடம்ங்கிற அந்த கான்செப்டை தாண்டி அவங்களால போக முடியல. அந்த கோட்டையை பெரியார், அண்ணா, கலைஞர் போட்டு வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கு அப்படிங்கறத மட்டும் சீமான் மாதிரி ஆட்கள் சொல்றது. திராவிடம்ங்கிறது அதுவல்ல. இடஒதுக்கீடு ஆபத்து வந்துடக்கூடாது. இன்னைக்கு வரையும் இடஒதுக்கீடு பாதுகாக்கிற மண்ணா தமிழ்நாடு இருக்கு. அது காரணம் இங்க ஒரு மாநில கட்சி, திராவிட கட்சி இருக்கு. மம்தா பானர்ஜியை போய் முதலமைச்சர் ஸ்டாலின் பாக்குறாரு கூட்டணி. அப்ப ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்காமேன்னு மம்தா பானர்ஜி கேக்குறாங்க. கலைஞர் முதலமைச்சர் ஆனோட உருவாக்கின கமிட்டி. அது என்னன்னா, மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் மாநில அரசுக்கு வேணும்னு 1969 இப்படி கேட்டா உடனே பிரிவினவாதின்றான். நீ தனிநாடு கேக்குறியா, பிரிவினவாதின்றான். நம்ம உரிமைகளை கேட்டாலே பிரிவினவாதின்றான். ஆனா அவன் எல்லா விதமான பிரிவினையும் பண்ணுவான். மதத்தின் அடிப்படையில் ஒரிசால போய் தமிழர்கள் தான் இந்த கோவில சாவியை திருடிட்டாங்கன்னு பேசினாரு. நம்மளும் இந்தியரு, அவனும் இந்தியரு. இன்னொரு மாநிலத்துல போய் தமிழர்களை திருடர்கள்னு பேசுறாங்க. ஆனா இது பிரிவினவாதத்துல வராது. நம்ம என் தமிழனுக்கு உரிமை கொடுன்னு கேட்டா நீங்க தமிழன்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க பிரிவினவாதி. அந்த காலகட்டத்திலேயே கலைஞர் அவர்கள் வந்து ராஜமன்னார் கமிட்டி அமைச்சு மாநில சுயாட்சி கேட்டிருக்காங்க. அதுல இப்ப இன்னைக்கு ஆர்.என். ரவியை பத்தி அன்னைக்கு பேசியிருக்காரு. இந்த ஆளுநர்கள் என்னென்ன பண்ணுவாங்க, ஆளுநர் அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு. அப்ப இவ்வளவு தொலைநோக்கோட தமிழ்நாட்டை தகவமைத்து ஆன்டி பிஜேபி இருக்கும். பிஜேபி ஒரு எதிர்கட்சி அப்படிங்கிற எதிர்ப்பாங்க. இந்த ஐடியாலஜிக்கல் எதிர்ப்பு இருக்குல்ல, ஒரு பார்ப்பன எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, தமிழ் உணர்வு, மாநில சுயாட்சி, அந்த அடிநாதத்திலிருந்து உனக்கு இருக்க அதிகாரத்தை எனக்கு தான், நீ
சுதந்திர தினத்தை கொடியேற்று வேணா எங்க முதலமைச்சர் குடியரசு கொடியேற்றும். இது இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களுக்கும் அந்த உரிமை வாங்கி தந்தது கலைஞர் தான். இன்னைக்கு 63% ரிசர்வேஷன் கான்செப்ட் வந்து நீ எல்லா ஸ்டேட்டுக்கும் அதுக்கு முன்மாதிரியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஆளுநர்கள் கையில் எடுக்கிற முக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்ல. இவங்க யாருமே தமிழ்நாட்டில் கும்படி பூண்டை தாண்டி போனதில்லைன்னு அர்த்தம். அடிப்படையான இந்தியாவினுடைய நிலவரமே அவங்களுக்கு தெரியல. நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, முதல் ஒரு தலித் நீதிபதி தமிழ்நாட்டில இருந்து போனவர் தான். கலைஞர் ஆட்சியில் 72ல அவர் தான் உயர் நீதிமன்றத்துக்கும் முதல் தலித் நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துக்கும் அவர் தான். வேற எந்த மாநிலத்திலும் ஒரு தலித் நீதிபதி ஆகிற அளவுக்கு இல்ல. தமிழ்நாட்டில் தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க 72 73க்கு முன்னாடி. அது உச்ச நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாட்டுக்காரன் தான் அனுப்புறான் தலித் நீதிபதியா, வேற யாரும் அனுப்பல. போலீஸ் டிஜிபி, சட்டம் ஒழுங்கு டிஜிபி எல்லாம் தலித்துகளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. 89ல கலைஞர் வர வரையும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஒரு தலித்துக்கு கொடுத்தது வந்து வேற எந்த ஆட்சியும் கிடையாது. தமிழ்நாடு தான் சாத்தியப்படுத்துச்சு. இப்படி ஒரு சமூக நீதி மண்ணாக இதை வடிவமைத்ததில் திராவிடம், திராவிட இயக்கம், பர்டிகுலரா கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய இயற்கை கொடுத்த கொடை வந்து 95 வயசு வரையும் வாழ்ந்தது. அவருக்கு ஒரு பெரிய விஷயம் பெரியார சொல்லுவாங்க. பெரியாருக்கு பிறகு தான் எதற்கெல்லாம் போராடினாரோ இள வயதில் அதை தானே உட்கார்ந்து கையெழுத்து போட்டு சட்டமாக்கக்கூடிய வாய்ப்பு பேரு கலைஞர் கிடைச்சிருக்கு. இது எதுவுமே நான் மிகையா சொல்லல. பராசக்தியில SSR வந்து பிச்சைக்காரர் சங்க தலைவர், தோழர்களே அப்படின்னு பேசுவாரு. அவர் பிளைட் ஆக்சிடென்ட்ல கால் போயிடும், பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. பிச்சைக்காரர்களை வச்சு ஒரு யூனியன் நடத்துவார் SSR. கலைஞர் வசன படம். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு கொண்டு வந்தது கலைஞர் தான். தன்னுடைய திரைப்பட வசனங்களில் எதையெல்லாம் பேசினாரோ, அதிகார வர்க்கத்தை நோக்கி எதையெல்லாம் கேள்வி கேட்டாரோ, அதை தான் அதிகாரத்துக்கு வரும்போது முதல் கையெழுத்தா தான் போட்டாரு. 1929 செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாடு நடக்கும் போது கலைஞருக்கு அப்பனா 4 வயசோ 5 வயசோ இருக்கும். ஆனா அன்னைக்கு பெரியாருடைய செங்கற்பட்டு சுயமரியாதை கனவு ஃபுல்லா பெண்களுக்கு சொத்துரிமை. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு சொத்துரிமை பாஸ் ஆச்சு. ஆனா பெரியார் அன்னைக்கு என்ன தெரியுமா போட்டாரு? புருஷன் சொத்துல மட்டும் இல்ல, அப்பன் சொத்துலையும் பெண்களுக்கு கொடுக்கணும். எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அண்ணன் கொடுக்க மாட்டான், உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுலேன்னு. அப்பன் சொத்து அண்ணனுக்கு தான் உண்டு, தங்கச்சிக்கு கிடையாது. இதை ஒழிச்சு பிறந்த வீட்லயும் அவளுக்கு உரிமை உண்டு, புகுந்த வீட்லயும் உரிமை உண்டுன்னு சட்டம் போட்டது சுயமரியாதை இயக்கம் 29. அதை நடைமுறைப்படுத்தினது 89 இங்க கலைஞர் திமுக அரசு. புரியுதுங்களா? இப்ப அதுக்கப்புறம் ஆந்திரா, கேரளா, டெல்லி வரையும் அதை பண்ணியிருக்கிறாங்க. விதை போட்டது இதுதான். களத்துல நிற்கும் போது பேசுறது, கல்லெறியறது ஈஸி. அதிகாரத்துல உட்காந்து நெய்கரண்டியோட இருக்கும்போது கைவீசி நடக்க முடியாது. ஆனா நெய்கரண்டி இருக்கும் போதும் கையை வீச வேண்டிய அளவுக்கு வீசி நமக்கான திட்டங்களை தந்தது வந்து அறிஞர் அண்ணாவுடைய விஷயங்கள். அண்ணாவுக்கு இயற்கை பெரிய வாய்ப்பை தரல 2 வருஷத்துக்கு மேல. ஆனா கலைஞருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்தது. திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க ஒரு கட்சியாவும் அதிகாரமாவும் ஆட்சியாவும் மட்டும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப மேலோட்டமான பார்வை. அந்த பார்வையில வச்சுதான் இன்னைக்கு சீமான் போன்றவர்கள், பாஜக போன்றவர்கள் ஈஸியா அவன் அதிகாரத்துல வைக்கிறான். ஒரு அதிகாரத்துல இருக்க கட்சிங்கிறான். அது கிடையாது. திராவிடத்துக்கு இப்படி ஒரு வரலாறு உண்டு, பின்புலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, வருங்காலமும் உண்டுங்கிறத நீங்க தெரிஞ்சு. திராவிடம்ங்கிற கான்செப்டை பெரியார் உருவாக்கல, அண்ணா உருவாக்கல, நீதி கட்சி உருவாக்கல. சங்கராச்சாரியார் சீடா இருக்க குமாரில பெற்ற காலத்திலேயே திராவிட சிசுங்கிற வார்த்தை இருக்கு. மதுரையில சங்கம் அமைக்கும் போதே சமண முனிவர்கள்ட்ட திராவிட சங்கம்ங்கிற பேர் இருக்கு. ஆரியர்கள் அவங்க உங்களுக்கு இருக்கு வேதத்திலேயே வந்து தமிழர்களை திராவிடம்ங்கிற வார்த்தையில குறிச்சிருக்காங்க. திராவிடம்ங்கிற விஷயத்த தமிழர் அப்படிங்கிறது தான் திராவிடம் குறிக்கிறான். இது வந்து ஒரு சவுத் இந்தியா பூகோள அடிப்படையில் தென்னிந்தியா முழுவதும் வாழ்ந்த மக்கள் திராவிட குடிகள். மரபினத்தின் அடிப்படையில் திராவிடம், திராவிட மொழி குடும்பம், நம்ம ஆரிய மொழி குடும்பம் இருக்கு. இப்ப பைபிள்ல, விவிலியம், குரான்ல படிச்சீங்கன்னா எபிரேய மொழி குடும்பங்கள் இருக்கு. அதர்வைஸ் கால்டு இஸ்ராயில் அப்படிங்குவாங்க. யாக்கோப்பினுடைய 12 மைந்தர்களும் இஸ்ராயில்ங்கிறாங்க. அவங்க போய் எகிப்துல போய் குடியேறினாங்க. எகிப்தியர்கள் வந்து அந்த எபிரேய மக்கள் அடிமையா நடத்தினாங்க. மோசஸ் அவங்களை மீட்டு கூட்டி வந்தாரும் கதை படிச்சிருப்பீங்க. அப்ப அதுல என்ன இருக்கு? இவங்க ஒரு மொழி குடும்பம், எபிரேயம்ங்கிறது ஒரு மொழி குடும்பம், அரபுங்கிறது ஒரு மொழி குடும்பம். அது மாதிரி இது ஒரு திராவிட மொழி குடும்பம். திராவிட பழங்குடி, இப்ப நீங்க வடகிழக்கு மாகாணங்கள நாகாலாந்து எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூறுகளும் திராவிட கூறுகளோட இருக்குங்கிறாங்க. திராவிட டிரைப்ஸ் மாதிரி ஆரியன் டிரைப்ஸ் இருக்குங்கிறாங்க. மொழியியல் அடிப்படையில் நம்ம தமிழர்கள், மரபின் அடிப்படையில் நம்ம திராவிடர்கள், பூகோள அடிப்படையில் தென்னிந்தியர்கள்னா நம்ம திராவிடர்கள். இதை கண்டுபிடிச்சு சொன்னது வந்து மிகப்பெரிய மொழியியல் அறிஞர்கள். ஜான் மார்சல், வெஸ்லி பாதிரியார், கால்டுவெல், இவங்கெல்லாம் இதை சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க யாருமே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க தமிழர்களே கிடையாது, இந்தியர்களே கிடையாது. அவங்க ரிசர்ச் அடிப்படையில் சொல்றாங்க, இந்த மொழிகள்லாம் ஒன்னா இருக்குன்னு. இதை வச்சுக்கிட்டு தெலுங்கு திராவிடன்னு சொல்றது இல்ல, நீ மட்டும் ஏன் சொல்றேன்னா இது என்ன ஒம்பா இருக்கு? நான் வந்து சயின்டிபிக்கா இருக்கேன், ஒரு ஹிஸ்டாரிக்கலா நான் அதை ஏத்துக்கிறேன். இதுல என்ன இருக்கு? தட்சிண பிரதேசம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு நேரு, ராஜாஜி பீரியட். தட்சிணம்னா தெற்குன்னு அர்த்தம். தென்னிந்தியர்கள் எல்லாரும் எப்படின்னா கர்நாடகா, தமிழ், ஆந்திரா, திருவாதங்கூர் சமஸ்தானம்லாம் சேர்த்து தட்சிண பிரதேசம். வடக்கு பிரதேசங்கிறது உத்தரனா வடக்கு. வடக்கு பிரதேசம், தட்சிண பிரதேசம் இந்தியாவை இப்படி பிரிச்சிடலாம் திசை வழியில அப்படின்னு. அப்ப வந்து நம்ம கேட்ட திராவிட நாடு வந்துருச்சா? தட்சிண பிரதேசம்னா கர்நாடகா, கேரளா இதுல வந்துருச்சு. அப்ப திராவிட நாடு கேட்டவங்க எல்லாம் ஆதரிச்சிருக்கணுமா, எதிர்த்திருக்கணுமா? அதை ஏன் ஆதரிக்கல? திமுக அதை ஆதரிக்கல, பெரியார் அதை ஆதரிக்கல. இவங்க நீங்க சொல்றாங்கல்ல இவங்க எல்லாம் திராவிடர்கள், ஏன்னா இவங்க எல்லாம் தெலுங்கர்கள், அதனால திராவிடன்னு சொல்றாங்கிறாங்களே, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில்
ஆந்திராவும் தமிழ்நாடும் ஒண்ணு சேரணும்னா பெரியார் சந்தோஷப்பட்டிருக்கணும், அண்ணா சந்தோஷப்பட்டிருக்கணும். ஏன் வேணாம்? இத்தனைக்கு அன்னைக்கு பெரியார் அண்ணா ஒன்னா இல்ல, பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா இந்த கருத்துல ஒன்னா இருக்கிறாங்க. காமராஜர்ட்ட பெரியார் சொல்றாரு நீ ஏத்துக்காத. காமராஜர் கேட்கிறாரு நல்லது தானங்கய்யா, ஒரு பெரிய ஸ்டேட் கிடைக்குது, ஒரு தமிழை முதலமைச்சரா இருக்கிறான்னு டெல்லிக்கார அப்படி சொல்லுவான், ஆனா கவுத்து விட்டுருவான். அது மட்டும் இல்ல, தெலுங்கர்களோட தமிழர்கள் சேர்ந்து இருக்க முடியாது. நம்ம ஒரு தனி தேசிய இனமா இருக்கும் போதுதான் நமக்கான உரிமைகளை பெற முடியும். தமிழர்களை கொண்டு வந்துட்டோம். அதனால தெலுங்கர்களோட இணைச்சு தட்சிண பிரதேசம் வைக்காதீங்க, ஆந்திராவோட இணைக்கிற மாதிரி வேணாம் காமராஜனோட. காமராஜர் சரின்னு கேட்டுக்கிட்டாரு. இல்லைன்னா இந்நேரம் தமிழ் அழிஞ்சிருக்கும். அப்ப தெலுங்கர்களுக்காக திராவிட ஆரம்பிச்சு சொன்னா பெரியார் ஆதரிச்சிருக்கணும்ல. அத அவர் தமிழனுக்காக தான் நின்னாரு. ஏன் நாடு தமிழ்நாடு தானே சொன்னாரு. அண்ணா இது ஏன் நாடு தமிழ்நாடு தான் சொன்னாரு. திராவிடம்ங்கிறத எப்படி பயன்படுத்தினாங்க? பூகோள அடிப்படையில் திராவிடம். கன்னடத்துக்காகவும் தெலுங்குக்காகவும் அவங்க திராவிடம் பேசினதே கிடையாது. அவங்க பேசினது ஃபுல்லா யாருக்காண்டி? மதுரைக்காரனுக்கும் தேனிக்காரனுக்கும் கும்மிடி பூண்டிக்காரனுக்கும் தான் பேசினது. அவங்க வாயிலிருந்து திராவிடங்கிற வார்த்தை வந்தாலும் தமிழன்கிற வார்த்தை வந்தாலும் யாருக்காண்டி? சைதாப்பேட்டைக்காரனுக்கும் கன்னியாகுமரிக்காரனுக்கும் தான். ஒருபோதும் நெல்லூர்காரனுக்கும் குண்டூர்காரனுக்கும் அவங்க பேசுனதுல பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசுவோம், நம்ம உலக அளவிலே பாதிக்கப்பட்டவங்களுக்காக பேசுவோம். இவங்க சொல்லக்கூடிய அரசியல்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தான். திராவிடம்ங்கிற கான்செப்ட் வந்து எளிமையானது, ஆனா அதை கிரிட்டிக்கலா ஆக்குறானுங்க. ஆனா இந்துங்கிற கான்செப்ட் உண்மையிலே கிரிட்டிக்கலானது, அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்றானுங்க. புரியுதுங்களா? இந்து அப்படிங்கிற கான்செப்ட்னா இவ்வளவு நேரம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்ல, ஏன்னா இந்த மதம் தான் இப்படி ஆக்கிச்சுன்னு பேசி முடிச்சு போனதுக்கு அப்புறம் நான் யாருன்னு கேட்டா நான் ஒரு இந்து. அது இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படி எழுதி வச்சிருக்கான். கான்ஸ்டிடியூஷன்ல நான் யாருன்னா, நான் கடவுள் மறுப்பாளனா, ஓரிரை கொள்கை உடையவனா, உருவ வழிபாடா, இதெல்லாம் கேட்க மாட்டான். நீ முஸ்லீம் இல்ல, நீ கிறிஸ்டின் இல்ல, நீ பார்சி இல்ல, அப்ப நீ இந்து. அப்ப பெரியார் இந்து தான். புரியுதுங்களா? இந்த இடத்துல இந்துங்கிற வார்த்தையை ரொம்ப தெளிவா ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துவாங்க. ஒரு தலித் பகுதியில போய் நம்ம எல்லாம் இந்து அப்படின்னு. 1936, 39 இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போர்ல வந்து காங்கிரஸ் வந்து ஆதரிக்கல பிரிட்டிஷ். அது வரையும் காந்தி பிரிட்டிஷ் ஆதரிச்சுட்டு தான் இருந்தார். அப்ப வந்து காங்கிரஸ் ஆட்சி போயிருது. ராஜாஜி தான் சிஎம் இருக்காரு, பிரீமியர். அப்ப இருக்கும்போது இரண்டாம் உலகப் போர் இருக்கிறப்ப ராஜாஜி ஆட்சி போயிருது, கவர்மெண்ட் இல்ல, ஆளுநர் ஆட்சி. அப்ப ராஜாஜி பெரியார்ட்ட சொல்றாரு, ராமசாமி எப்படினாலும் காங்கிரஸ் நாங்க ஆட்சி அமைக்க போறது இல்ல, யாரோ ஒருத்தர் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீ என் நண்பன், நீ முதலமைச்சர் ஆயிரு, ஆளுநரும் உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாரு, எங்க ஆளுக நான் தான் எதிர்க்கணும் உன்னைய, நானும் உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, நீ முதலமைச்சர் ஆயிருங்கிறார். தங்க தட்டில் வைத்து முதலமைச்சர் பதவி கிடைக்குது. ஆனா பெரியார் அதை மறுக்கிறார். நான் ஆக மாட்டேன். ஏன்? இந்த பொறுப்புக்கு வந்துட்டா நான் சுதந்திரமா பேச முடியாது. முதலமைச்சர் பதவி 2 முறை வந்த போது அதை மறுத்தவர் பெரியார். இன்னைக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுங்க, தவழ்ந்து போனவர்கள் இருந்து என்னென்னமோ பண்றவங்களை வரையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பெரியார் வேணான்னு இருக்காரு. அதனால பெரியார் வந்து நெருப்பு மாதிரி. பெரியார் எல்லாம் கடைசி வரை எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த பெரியார் தான், இதெல்லாம் கவனிக்கணும், தேர்தல் அரசியலில் ஒருபோதும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத பெரியார் தான் தமிழ்நாட்டினுடைய 80 ஆண்டு கால தேர்தல் அரசியலை தீர்மானிச்சது அவர் தான். 1952 கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆதரிக்கிறார் பெரியார். 52 அதிக தொகுதியில் ஜெயிச்சது கம்யூனிஸ்டுகள் தான். அது ராஜாஜியும் அந்த பிரகாசம்ங்கிற ஒரு ஆளுநரும் சேர்ந்து ராஜாஜியை முதலமைச்சர் ஆகிட்டாங்க. கொள்ளைப்புற வழியில் வந்துட்டாரு. ஆனா நீ கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஜெயிச்சிருக்கணும். 57 காமராஜரை பெரியார் ஆதரித்தார். காமராஜர் தான் சிஎம். 54 குடியாத்த தேர்தலை ஆதரிச்சிட்டார். 62 காமராஜரை பெரியார் ஆதரித்தார். 62 காமராஜர் தான் முதலமைச்சர். 63 கே பிளான்ல காமராஜர் வந்து சிஎம் ரிசைன் பண்ணும்போது வேணாங்கிறாரு பெரியார். வேணா, டெல்லி சொல்லுது நம்பி இது பண்ணாதுங்கிறாரு. கேட்கல காமராஜர். அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரே ஆக முடியல. அவ்வளவுதான், 63 அவுட். 9 வருஷம் தான் காமராஜர். அதுக்கப்புறம் பக்தவச்சல ஆட்சி தான். நீங்க சொல்றாங்க காமராஜரை தோக்கடிச்சு திமுக வந்துச்சு, பக்தவச்சலத்தை தோக்கடிச்சு தான் திமுக வந்துச்சு. இவங்களுக்கு எந்த வரலாறு ஒண்ணுமே தெரியாது. ஒரு முறை சீமான்ட்ட நான் கேட்டேன், இமேண்டிவ்ல இருக்கும் போதே, நீங்க வந்து இப்ப யாருக்கு அந்த ஆட்சி போச்சு, 67க்கு அப்புறம் தான் இந்த ஆட்சி வந்துச்சு, பக்தவச்சல ஆட்சி நல்ல ஆட்சியான்னு கேட்டேன். என்ன நீங்க என்ன, ஏன்னா எல்லாரும் காமராஜர் நினைச்சிட்டு இருக்காங்க. பக்தவச்சல ஆட்சி எடுத்து தான் திமுக வந்துச்சு. பக்தவச்சல ஆட்சியில தான் இந்தியை கொண்டு வந்தாங்க. அப்ப சீமான் போன்றவர்கள் இந்தியை ஆதரிக்கிறாங்களா? அப்புறம் திருப்பி 71 கலைஞர் ஆதரிக்கிறாரு பெரியார். கலைஞரா நெடுஞ்செழியன் வர்றப்ப அண்ணா செத்ததுக்கு அப்புறம் கலைஞரை தான் பெரியார் ஆதரிக்கிறார். சரிங்க, நெடுஞ்செழியன் தான் பெரியாருக்கு ரொம்ப செல்லம் பிள்ளை, ரொம்ப பிடிக்கும் நெடுஞ்செழி நாவலரை. ஏன் கலைஞர் வேணும்னு நினைச்சாருன்னா, ஒரு சின்ன ஒரு பண்ணையார்த்தனம் வந்தா கூட திராவிட கட்சியின் அடிப்படை போயிடும். பண்ணையார்த்தனமும் சாதிய உணர்வும் இல்லாத ஒரு சிந்தனை வேணும்னா கலைஞர்கிட்ட தான் இருக்கு. கலைஞர் தான் சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாரு. 67க்கு அப்புறம் நாடு நல்லா இல்ல. எவனையெல்லாம் நீ இதுக்கு லாய்க்கு இல்ல, நீ வந்து விவசாயம் பண்ணவும், கூலி வேலை பார்க்கவும், செருப்பு தைக்கவும், எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கவும் மட்டும் லாய்க்குன்னு சொன்ன 50 பேர் இன்ஜினியர், டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் வந்துட்டோன்னா இதுக்கெல்லாம் காரணம் 67 அண்ணாதுரைங்கிறப்ப வெறியாகும். இவங்களாலதான் நாடு கட்டு. நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க படங்கள் முழுக்க பாலச்சந்தர் படங்கள்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னா லஞ்சம் வாங்குவான். ஏன்? வன்னியரும் பறையரும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி பார்த்தசாரதி ஐயங்கார், சீனிவாச சாஸ்திரி மட்டும் தான் இருக்கும். குப்பேன், முனியன், பாவாடன் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆபீஸ் ஆயிட்டான். பாவாடன் பேர் இருக்கும், ஐபிஎஸ் ஆயிடுறான். பாவாடையை பார்த்து பார்த்தசாரதி சல்ட் அடிக்க வேண்டிய நிலை வருது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இவங்க தான். அப்பப்போ உடனே எழுதுறது 67க்கு அப்புறம் நாடு கெட்டு போச்சு. 67க்கு அப்புறம் நாடு கருப்பா இருக்கிறவன் அதிகாரத்துக்கு வந்துட்டான், உழைக்கிறவன் அதிகாரத்துக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பிசி ரிசர்வேஷன்லயே எம்பிசி ரிசர்வேஷன் கொடு, அதுல நாங்க பாதிக்கப்படுறோம். அப்புறம் தலித்துகள் ரிசர்வேஷன்லயே அருந்ததிகளை கொடு, பல்லர் பறையர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான், அருந்ததிகள் பாவம், அதையும் கொடு. இப்படி பார்த்து எந்தெந்த செக்டார் எப்படி வருவாங்கன்னு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அழகா சொல்வார்,
மனு தர்மத்தை எழுதியவன் அயோக்கியன், ஆனால் மகா புத்திசாலி. இன்னைக்கு 97% பேரை சூத்திரர்னு சொல்லுது மனு தர்மம். முதலியார், வன்னியர், பிள்ளமாறு, கோனாறு, நாட்டுக்கோட்டை செட்டி, பள்ளர், பறையர், கோனார் எல்லாரும் சூத்திரர்னு சொல்லு. சூத்திரர்னா அடிமை, இழுத்து வரப்பட்ட அடிமை, வேசி மக்கள், தாசி மக்கள்னு அர்த்தம். அவன் எழுதி வச்சிருக்கான். எதை வேணாலும் கொடு சூத்திரனுக்கு, படிப்பு மட்டும் கொடுத்துறாரு. படிச்சா ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துரும். ஆனா உங்களை ஜாலியா இருப்பாப்பா. நீங்க அர்த்த சாஸ்திரம் படிங்க. சாணக்கியன் அழகா சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? அரசாங்கம் மக்களை எப்படி முட்டாளாக்கணும், அவனை சூதாடவை, அவனை என்ஜாய் பண்ணவை, அவன் நுகர்பொருள் கலாச்சாரத்துல அழியட்டும். ஆனா அவன் படிக்கிறான், உயர்கல்வியில இடஒதுக்கீடு கேட்கிறான், ஸ்காலர்ஷிப் வரலன்னு போராடுறான்னா அவனை அடிக்கணும்.